ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணுற ஃபேஸ் பேக்கு எப்படி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீனப் கொடுக்குதுன்னு நான் காட்ட போகிறேன். ஆமாங்க, பாருங்கள் என் ஃபேஸ் வந்து எவ்வளோ வந்து டல்லாக அப்படி இருக்குது. இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருந்த ரீனா ஹெர்பல் ஆயில் வச்சு நான் இப்போது சின்னதாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கின்னுக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. கீழே இந்த மாதிரி ஸ்டோக் ஒரு 3 டைம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஐ கிட்ட இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் கொடுத்துக்கோங்க. நெத்தி மேலே இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஸ்கின் பாருங்கள் ஃபுல்லாகவே எவ்வளோ ஆயிலியாக இருக்குது, சரியா? ஸோ இப்போ நான் இதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருந்த இந்த ஃபேஸ் பேக் பவுடரை வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கிட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி போட்டுட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து ஃபேஸு ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. எப்படி நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஈரப்பதம் அதிகம் இருக்கிற இடத்துல தான் பாக்டீரியாக்கள் வரும். அதாவது இந்த மூக்கு கிட்ட, இந்த இடத்துல, ஸோ சைடில், கண்ணு கீழே வந்து நிறைய பேருக்கு கருப்பு இருக்கும். இந்த மாதிரி கண் எரியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கொடுத்துக்கோங்க. மேலே நெத்தி பகுதியையும் நல்லா இந்த மாதிரி மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ டைம் இருக்குது அப்படின்றவங்க ஒரு 10 மினிட்ஸு நீங்கள் விட்டுடலாம். ஸோ கழுத்தில் பிளாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறவங்க நல்லா கழுத்துக்கிட்டே இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ மூக்கில் இருக்க உங்களுக்கு இந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுங்க. இந்த ஃபேஸ் பேக் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெர்பலு ஃப்ளவர்ஸ்னால் செஞ்சது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இது 3 மந்த் குழந்தையிலேருந்து நீங்கள் இதை அழகாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், என் ஸ்கின்னு எவ்வளோ வந்து ஆயில் இருந்தது இல்லையா? உங்கள் எதிர்க்க தான் நான் ஆயில் போட்டு காட்டினேன். ஸோ நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் விடலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அழகாக உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என் ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாஷ்லேயே வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட். தொடச்சி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் தொடச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், என் ஸ்கின் இப்போது எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபேஸ் பேக் போட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால எண்ணெய் பசை இருக்கிற ஸ்கின்னு நல்லாவே ஆயில் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி கருப்பு இருந்துச்சுன்னா கருப்பு போகும். ஸ்கின்ல புள்ளி வந்திருக்கும் இல்லையா? சில பேருக்கு குழியாக இருக்கும். அதெல்லாம் கூட போகுது உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். சில பேருக்கு வாய் சுற்றி பிளாக் இருக்கும். ஸோ அந்த பிளாக் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸ்கின் வந்து நல்ல டைட்டனிங் கொடுக்கும். ஸோ இதோட ஸ்மெல்லு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கு ஃபுல்லாகவே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இயற்கையாலான மூலிகையில் பண்ணது மட்டும்தாங்க. ஸோ நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க கேட்டாக்கா நாங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.